அரசடி நாயகா ஆயிரத்தெட்டு அண்டபிண்டமும் புனைந்து ஆதிமதியுடனே நீதிமதியோ என்ற ஆதிமதியுடனே நீதிமதியோ என்ற வந்து படித்தோம் தருகிடத்தோம் சடி சம்போ சம்போ நாயகா சிவனுடைய கதைகள் பாட சிவசக்தியை நிரந்தரம் நாட்டிலை நாடு நாவலர்கள் நாடு ஒளிந்த தண்டனை சொன்னாடி மஞ்சள் போகொளாடி இருவாச்சி மலருளாடி அழகின் அவர்கள் அழுத்தோங்கி சிலைக்கொளாடி கட்டூரு கலந்தான் அதுரழகின அடுத்த தாழீர அலிங்கடந்த குடுகோ ஆதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில அன்னை யாரால் ஆதி வெள்ளி கையில யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டவன் ஆதிசக்தி நல்ல பார்வதியோ அன்புடனே குழுவிருந்தார் பார்வதியோ பார்வதியோ அவர்கள் பவுசுடன் என்ன மகவானும் பார்வதியோ பிரம்மலோகப்பட்டணத்தில் பிரம்மாங்களை பச்சை மாலச்சுமியா பவசுடனை கொழுந்திருந்தார் 33 கோடி தேவர்களும் எண்ணாயிரம் அகத்தியரும் பொழத்தியரா அகத்தியம் பொழத்தியரா
ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் கரை கண்ணன் காலகண்டம் முக்தியோடு முதலிருந்து வரக்கூடிய காலத்தில் ஆமையோ ஆதிகையிலே பர்வதத்தில் ஆண்டவன் பகவான் பார்வதியும் வாழ்ந்து வருகிறார். எப்பா வாழ்ந்து வருகிறார்கள். இந்திரலோகத்திலே இந்திரன் இந்திராணியும் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வருகிறார்கள். பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மாவும் சரஸ்வதியும் வாழ்ந்து வருகிறார்கள். அமையா வைகுண்ட லோகத்திலே யார் வாரா? ஏப்பா என் பெருமாள் பெருமாள கண்டனும் லட்சுமிமாள் என் பெருமாளாகிய பச்சைமாள் பாண்டரங்க நவநீத நாராயண கண்ணனோடு ஏப்பா பண்டரி நாளோடு அந்த ஆதி சக்தியாகிய லட்சுமி தேவியானவள் கொடுத்திருந்தார். ஆமா அப்படி உழவிருந்து வரக்கூடிய காலத்தில் 33 கோடி தேவர்கள் 68,000 கோடி ரிஷிமார்கள் அப்படி உழவிருந்து வரக்கூடிய வேளையிலே அங்கே இன்னும் ஒருவர் வளர்ந்து வருகிறார். இத்தனை பேரும் கைலேங்கிரி பர்வதத்திலே குழுவிருந்தாலும் அள்ளும் பகலோ 60 நாளையே 6 கால பூஜையை நடத்த வேண்டும். அதற்கு யாரால் முடியும்? இப்போ சிவன் கோயில பூஜை வைக்கணும்னா யாரு? பற்றுவாள் வரும். விஷ்ணுவுடைய கோயில பூஜை வைக்கணும்னா அங்க வேதியர் பிராமணர். சரிதான். சாத்தா கோயில பூஜை வைக்கணும்னா யாரு? வேளாடுமா பரன் பார்த்துக்கோ. ஆமா அப்போ ஒரு தெய்வத்துக்கும் ஒரு விதமாகிய பூசாரி பூசை வைக்கிறார்கள். அந்த கைலாசத்திலே பூசை வைக்கணும்னா ஆமா யாரால் வைக்க முடியும்? ரிஷிமார்களால் தான் பூசை வைக்க முடியும். பார்த்துக்கோ. ரிஷியர்களுக்கெல்லாம் மூத்த ரிஷி யார் தெரியுமா? அவர் எங்கே வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? ரிஷியர்களுக்கெல்லாம் மூத்த ரிஷி அந்த பிரம்ம ரிஷி என்பவரும் பிரம்ம ரிஷி என்பவரும் பட்டணத்தில் பிரம்மரிஷி என்பவரும் எல்லைக்கு என்னை போவானே தோழர் போவானும் போவானே உருத்தமுடன் வாழ்ந்துவார் நகமுடன் சாதையோடு நலமுடனே அவர்கள் வாழ்ந்துவார் வாழ்ந்து வரும் நாடே பிரம்மரிஷி என்பவர் பொருள் உன்னால குறை உண்மையில்ல மண்ணீர் மழையிருக்கு மண்ணால் குறை உண்மையில்ல பொண்ணும் பொருள் இருந்தாலும் அந்த பிரம்மரிஷி என்பவருக்கு 300 பெண்ணாலே பொன்னோடு பெண்ணாலே உன்னை ஆகுவதற்கு ரொம்ப ரிஷி என்பவருக்கும் பொன்னுருகி
பிரம்மலோக பட்டணத்திலே பொன்னும் பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் இருந்த போதிலும் உன்னை ஆள்வதற்கு ஒரு குழந்தையா இல்லையே என்றோ ஆமோ என்ன செய்கிறா தெரியுமா? என்ன செய்யறா? எங்கன மரகம் பண்ணா பிரம்மலோகப்பட்டணத்து நான் தான மரணா ஆட்டி வேறு மனதில கொண்டை குறைந்தோ உறவர கலந்த மதர கலந்தோ நாடி மறக்க மாட்டோ வாட்டரந்த தோசம் உண்டா ஆவை அந்தி தேடோ ஐத்தார்கள் அடைக்கிறத பாரவத்தி பிரண்ணரோகி மனிதன் செய்தேன் என்ன பாவனாமல் செய்தோ என்ன பாவம் நாமல் செய்தோ இதுவரைக்கும் மன்னா என்ன பாவம் நாமல் செய்தோ வைத்தார்கள் அடைக்கலந்த வைரவியை செய்தோம் செய்யவில்லையே மன்னவா ஓட்டனாளி வரக்கா போட்டு ஓட்டலந்த தோசம் உண்டா மன்னவா தோசம் உண்டோ உண்டோ மன்னவா ஒரு நாமல் செய்யவில்லையே மன்னவா மன்னவா நாமளுக்கு பின்னால் நாடான குழந்தை இல்லை சிவபூஜை செய்வதற்கு நாராஜமல்லா சிறு குழந்தை நமக்கீழ அரண்பூசை செய்வே நானும் இல்லையா மன்ன பேசுதா மன்னா மலடி வந்த மலடியதே மலடி வெட்டம் மஞ்சளோடு சேரப்போ விரிசி வட்டம் மாறுவதப்போ எண்ணத்தோடு சேர்வதப்போ ஆறாவது துயரம் கொண்டு ஒன்னூரி பெண்ணவோ முத்து முத்த கண்ணீரை முத்து முத்த கண்ணீரை முத்து முத்த கண்ணீரை முத்து முத்தாக கண்ணீரை முகங்களெல்லாம் விழிக்கிறார் பொன்னுரி பெண்ணானவள் என்ன அம்மா பொன்னுருகி பொன்னுருகி யானம்மா இப்படி அழுகுத எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? ஆண்டவன் அருள் இருந்தால் 60க்கு அப்பாலையும் நாமளுக்கு
ஏன் ஆத்தாடி 60க்கு அப்பால குழந்தைகள் வச்சா ஜீரோமா மணக்காது. ஏன் எப்படி கூப்பிடு நம்மள? 60க்கு அப்பால குழந்தை கிடைச்சதுன்னு வை. ஆமா, எப்படி கூப்பிடும்? ஏப்பா கிரேப்பா தாத்தாங்க. அதெல்லாம் பிள்ளைலாம் அப்பான்னு தான் சொல்லும். உன்னை வாடி பிள்ளைவன் கூட சொல்லி கொடுத்து இந்த பொறாடிக்கா பாரு, இந்த பால்முட்டி அவன் தான் பால்முட்டிடுவான். கேளு, அவன் 7வது உனக்கு அப்பாவா? அவனும் தம்பி அனுப்புவாங்க. தாத்தா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துக்கோ. அப்ப அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க? இது தப்ப திரிச்சு சொன்னாலே அதை பால்முட்டி தான் சொல்லுவாங்க. அப்படியா? தெரிஞ்சிருச்சாமா தாத்தா. ஆமா, அப்போ என்ன அந்த நான் சொல்லியிருக்காங்க என்ன சுவாமி? பட்டத்தோடு விதை விதைக்கணும், பருவத்தோடு அறுத்துறோம். அறுவடை செஞ்சிடணும். பட்டம் தப்பிட்டா ஏப்பா நட்டம் தான் நஷ்டம் தான். நீ ஊந்து போகும் பிறகு. அதனால அம்மா அம்மா பொண்ணுருகி பொண்ணுருகி ஆண்டவனுடைய 60க்கு அப்பால நமக்கு குழந்தை வரும் கிடைக்குமணி, மதலை வரும் கிடைக்குமணி பொண்ணுருகி. ஈசனுடைய 70க்கு அப்பாலை நமக்கு பிள்ளை கிடைக்கும் அம்மா. கிடைக்கும் அம்மா. தீராத வினையை யார் தீர்க்கணும்? ஏப்பா தீராத வினையை எங்க அப்பன் தவாம தான் தீர்க்கணும். இந்த மாடசாமி தான் தீர்க்கணும். அவர் தான் தீர்க்கணும். மாறாத வினையை எங்க அப்பனாகிய மஞ்சளமாயி தான் தீர்க்கணும். ஏப்பா இந்த கர்மசாமி இந்த சுடலமாயி தான் தீர்க்கணும். அதனால பகவானை நினைக்க வேண்டும் என்று அந்த பிரம்ம ரிஷி பொன்னுருகி பெண்ணானவன் பட்டணத்திலே தவம் இருக்க வருகிறார்கள். ஆமையா, எப்படி தவம் இருப்பாரே? எப்படி சுவாமி? பிரம்மலோக பட்டணத்தில் மரிசி பொன்னூருகி தரை கொண்டு போட்டு தரை கொண்டு மருளா
உண்ணாமலை பாதகானாத ரச்சகாபத்துக்கு உடையோனை ஈசா இறைவா சிவபரகா சா என்று ஆண்டவனுடைய நாமங்களை அனுதினம் ஆதி சக்தியுடைய நாமங்களையும் ஆமையா அனுதினமும் மறந்திடாமல் தவம் இருந்து வருகிறார். எப்பா ரகரா சிவா சம்போ மகாதேவா அப்படி தவம் இருந்து வரக்கூடிய காலத்தில் என்ன சுவாமி அந்த சிவகும்பம் பொன்னும் கும்பத்தின் மேலே இருந்து ஆமா ஒரு செவ்வரளி மலரானது ஆமா பொன்னுருகியுடைய மடியில வந்து விழுந்தது பார்த்து ஏப்பா மடியில வந்து பறந்து விழுகிறது. அப்படி விழுந்த உடனே என்ன சுவாமி ஆகா என்ன சிவனுக்கு உகந்த பூ என்ன பூ ஏப்பா செவ்வரளி மாலை செவ்வரளி அந்த மாலை வடிவமாக நமக்கு ஆமா சிவபெருமான் அருள் பாலித்து இருக்கார் என்று இருக்கிறாரே அந்த செவ்வரளி புஷ்பமானதே கையிலெடுத்து கண்களால் தொட்டுனார். ஏப்பா ரெண்டு கண்ணை ஒத்துக்கிறார் ஒத்தி தலையிலே சூடின மகிமையினால பொன்னுருகி பெண்ணானவள் ஆமா விதமாக இருக்கிறார் தெரியுமா எப்படி இருக்கிறா அவளோ அட்டு மாதம் மொழிமர அதுவே மொழி கற்பமான் முத்தாதிடோ கொத்திடோ பொன்னோடு அந்த
தொப்புள் பொடி அருப்பாடி குடுப்பாடி நீராட்டி நீராட்டி அந்த புறவை போடுவாரோ நீராட்டி பிறந்ததொரு குழந்தையாரே ஐயன் செக்க நல்ல சாம்பலங்கே அவன் செத்தொடுக்க பொட்டழகு வாங்கி நல்ல தலையழங்கே வங்கி தலையழகே அந்த மாறாமல்லி நிறமழங்கே தலையழகே போரே நல்ல தலையழகே பிறந்ததொரு அந்த குழந்தையாரே அது பொங்க பொட்டழகு சூடும் நல்ல தலையழகே சூடும் தலையழகு அது சுருட முடியழகு சூடு தலையழகு சூடும் தலையழகும் சுருள முடியழகு வங்கி தலையழகு மனோமல்லி பொட்டழகு எப்பா வாடாமல்லி வாடாமல்லி பொட்டழகு அப்படியே வாரி கையிலெடுத்து ஆமா பிரம்மரிஷியிடத்திலே போது என்ன சுவாமி ஆண் குழந்தை கிடைத்தது என்று எப்பா மகன் பிறந்தானே அந்த பாலகனை வாரி கையிலெடுத்து ஆமோ வலது கண்ணு முத்தமிட்டார் ஏந்தி கையிலெடுத்தார் இடது கண்ணு முத்தமிட்டார் ஆமோ கோரி கையிலெடுத்து 4 லட்சம் முத்தமிட்டார் ஆமா பிறந்த ஒரு குழந்தைக்கு அவையா அந்த பிரம்மலோக தொட்டனத்துல என்ன சுவாமி என்ன செய்யறாரு செல்ல மகன் பிறந்தான் என்று பிறந்தான் பலஞ்சலமோ செய்தாலமோ செய்தான் பிறந்தான் என்று இறந்தான் என்று பலஞ்சலமோ செய்தாலமோ செய்தான் பிரம்மரிஷி என்பவரோ முன்னூரை கண்டவரோ Yeah.
என்ன பேரு கொடுக்கலாம் என்ன பேரு கொடுக்கலாம் ஏப்பா நம்ம அப்பா பேர் நம்ம தாத்தா பேர் கொடுக்குமா தாத்தா பேர்லாம் கொடுக்கலாம் அப்ப பாட்டி பேரை கொடுக்குமா பாட்டி பேரும் கொடுக்க கூடாது அப்ப நமக்கு பிடிச்ச நமக்கு நடிகை பேரை கொடுக்குமா அந்த காலத்துல பேர் எப்படி இருக்காங்க ஏப்பா எப்படி கொடுக்குறாங்க ஆளுக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லாமலே இருக்குமா ஆமா ஆமா ஆளுக்கும் பேருக்கும் பேருக்கும் சம்மந்தமே இல்லாம காரணம் மாதிரி அவனுக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க ஆமா முத்து முத்தா கொடுத்துருக்காங்களே ஏனே ஓ அந்த காலத்துல பேர் எப்படி கொடுத்துருக்காங்க ராக்கே ராக்கி ஆமா ராக்கே ராக்கி மூக்கே மூக்கி மூக்கி சொக்கே சொக்கி எப்பா மாரிமுத்து மாரியம்மா கருப்பன் கருப்பாயி எப்பா கருப்பாயி இப்படி எல்லாம் அந்த காலத்துல பேர் கொடுத்துருக்காங்க அம்மா அப்போ என்ன இப்போ அந்த பிரம்ம ரிஷியும் பொன்னுரையும் பெண்ணானவளும் பெண்ணானவன் சிவனாருடைய அருளாலயம் பிறந்ததுனாலையும் எப்படி பேர்தாமும் கொடுப்பாரையாக எப்படி கொடுக்கிறா பிரம்ம ரிஷியும் பொன்னுரையும் ஆமோ எப்படி பேர் கொடுப்பாரையாக எப்படி சுவாமி அந்த பாலகனுக்கு சிவகொழுந்து 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 சீரம் ஜனமுறை சிவகொழுந்து ஜெய சிவகொழுந்து பாலகனே சீரோடு போடுவான் சிவமாமலத்துவான் ஒரு பயனாய் இருவயதோ மூணாவது பயனீத சிவகொழுந்து பாலகனே முடியறங்கி காதோத்தி கம்மல் போட்டு ஆடு வயது மாச்சு நடந்து விளையாடுமா ஐந்து வயதீல ஐந்து வயதீல சிவகொழுந்து அஸ்மி கல்வி படிக்கவாரா சிவகொழுந்து பாலகனா ஐந்து வயதிலே அறிவிக்கல்வி படிக்க போறேன் எப்பா படிக்க போற சிவகொழுந்து பாலகன் அந்த காலத்துல ஆமா நோட்டு பாடமும் கிடையாது ஏட்டு பாடமும் கிடையாது ஏப்பா கிடையாது அப்போ இந்த மணி அச்சடிச்ச புத்தகம் எல்லாம் கிடையாது பத்தியா ஆமா ஏனே அப்போ பூரா ஓலைச்சுவடி தான் அதுக்கு முன்பதாகவே கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே ஓலைச்சுவடி அதுக்கு முன்னால ஆத்தாங்கரையில கொண்டு போய் பிள்ளைகளை படிக்கக்கூடிய பாலகங்களை ஏனே ஆத்து மணல்ல தான் எழுதிதான் படிக்க வைப்பாங்களா அந்த காலத்துல இப்ப அப்படி இல்ல இப்ப இதுக்கு முன்னால நோட்டு பாடம் இருந்தது இப்ப பூரா எப்படி வந்திருக்குங்க இப்ப பூரா செல்ல தட்டினா போதும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் படிக்கலாம் ஏயா முன்னாள் ஒரு காலத்துல பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன செஞ்சிருக்காங்க வயசை பார்த்தோ சேர்க்க மாட்டாங்களா ஆளை பார்த்தும் சேர்க்க மாட்டாங்களா வலது கையை கொண்டு இடது காத்த தொடரணும் காத்த தொடர்ந்து பார்த்துட்டோம் வலது கையை கொண்டு இடது காத்த தொட்டாங்கன்னா இவன் நல்ல வயசு 6-7 வயசு ஆயிருக்கு இந்த பையன் படிக்க தெரியும் அப்படின்னு வாத்தியாக்கமாறு அந்த காலத்துல அப்படிலாம் இருந்திருக்காங்க பார்த்துருக்கோம். ஏன இப்போ பிறந்து 2 வயசு ஆகணும் மாட்டாங்க. யூகேஜிங்காங்க, ப்ரீகேஜிங்காங்க, கிகேஜிங்காங்க. இப்போ முன்ன வந்துருக்கு பார்த்துக்கோ. யாமனா பிள்ளைகள் படிக்க படுத்துத பாடம் படுத்துது. அந்த காலத்துல பால்வாடி
அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் தான் இருந்திருக்கும். இப்பந்தான் 2.5 வயசு 1 வயசு ஆங்காட்டியும் கொஞ்சம் நடந்து அப்பப்பன்னு சொல்ல தெரிஞ்ச உடனே வேன்ல ஏற்றி விட்டுருதாங்க. பார்த்துக்கோ, 4 பேர் சாயங்காலம் வீட்டுல பெத்தவங்க நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு தானே மாசம் 5000 கொண்டு கட்டுதாங்க. சொல்லுதான் ஒரு கதை ஏன அப்போ வலது கையை கொண்டு இடது காத்த கொண்டு தொடணுமா? தொடணும். அப்பந்தான் இவன் படிக்கக்கூடிய பையன் பருவம் இருக்குன்னு பாத்தியாரு பையனை கொண்டு வந்து சேர்க்க சொல்லுவாரு. அப்ப கொண்டு போய் படிக்க வைப்பாங்க. பாத்துக்கோ, படிக்க வச்சாங்கன்னு வை, ஆத்து மணல்ல தான் கொண்டு போய் படிக்க வைப்பாங்க. உன்ன மாறி உள்ள சேட்ட பையங்க படிப்பு மண்டைக்கு யாராத பையன் என்ன செய்வாங்க? அப்ப இதே மாதிரி நகநாகரியம் இல்லாத காலம். ஏப்பா ஒரே குடிசதான். நகநாகரியம் இல்லாத காலம். பேண்ட் சட்டை டவுசர் எதுவுமே கிடையாது. பாத்துக்கோ, ஏப்பா ஒரே கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு தான் பையன் புறம் பள்ளிக்கூடம் போவாங்க அந்த காலத்துல. அம்மா அப்போ வாத்தியார் சொல்லுறத நல்ல டக்குன்னு புரியாம இருந்தாலும் வை, என்ன செய்வாரு? ஆத்தாங்கரையில மணல்ல கொண்டு போய் கொஞ்சம் மணலை கூட்டி அது நல்லா உச்சி வெயிலுக்கு கேள்னு உட்கார வச்சிருவாங்க. நேரமாக ஆக வெயில் உச்சி 12 மணிக்கு வந்துரும். பார்த்துக்கோ, சரி வாத்தியாரு ஆணு சொல்லுவாங்க. அம்மா அந்த வெயில சூடு பொறுக்க முடியாம அமையா ஒண்ணுமே சொல்லாம இருந்த பையன் என்ன வாத்தியாரு ஆணு சொன்னாருன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஏன் அந்த சூடு பொறுக்க முடியாம அப்படி சொல்லியிருக்காங்க. அம்மா அதே போன்று சிவன் குழந்தாரிய பாலகனானவனை படிக்க வைக்க வேண்டும் என்று வேணவே வைகுண்ட வாத்தியாரை வரவழைத்து அவருக்கு கோடி வேஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தோ. அப்ப பள்ளிக்கூடம் கொண்டு சேர்க்கணும்னா எப்ப கொண்டு சேர்ப்பாங்க? எப்ப சேர்ப்பாங்க? ஏனே 6 வயசு அதெல்லாம் கணக்கு கிடையாது. பார்த்துக்கோ, புரட்டாசி மாதம் பாடவும் அன்று அம்மா சரஸ்வதி பூஜை கழித்த மறுநாள் விஜயதசமியில தான் கொண்டு சேர்ப்பாங்க. எப்ப அன்னைக்குதான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த நாள் இன்னைக்கு நாள் தான். ஆமா ஏனே அப்போ சரஸ்வதி பூஜை அன்று பாடங்களை படிக்கக்கூடிய பாடங்களை பூஜையிலே வைத்து சரி மறுநாள் தினத்திலே அதை எடுத்து படித்தோம்னா இப்ப அன்னைக்குதான் ஏடு தொடங்குவாங்க. அந்த கலைமகளே நம்மளுடைய நாவில வந்து இருப்பாள். இப்ப அருள்வாளிப்பாள். அதே போன்ற அப்பாவாகிய ரிஷிமுகாவரனை அழைத்தோ பிரம்ம ரிஷியானவரை அழைத்து வைகுண்ட வாத்தியாரானவரும் என்ன சுவாமி ஏட்டு ஓலை கொண்டு வர சொல்லுகிறார். ஏட்டு ஓலை எப்படி கொண்டு வரார் தெரியுமா? இப்படி எல்லாம் காயாத பனைய கண்ணி பல கொடுத்தெடுத்தார். காயாத பனைய கண்ணி பல கொடுத்தெடுத்தார். வீணான பனையதில்லை எல்லாம் பல கொடுத்தெடுத்தார். பண்டேரியா ஓலை ஒன்று பகையூடனை கொண்டு வந்தார் மத்தியாரோ பகையூடனை கொண்டு வந்தார் கொண்டு